கோவை மாவட்டம் குன்னத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி அண்ணாமலை கார்டன். இந்த பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதிக்கு அருகில் ஒரு டாஸ்மாக் ஒன்று பார் வசதியுடன் செயல்பட்டு வருகிறது. இங்கு செயல்படும் பார் இரவு பகல் என 24 மணி நேரமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் விபத்துகள், வழிப்பறி கொள்ளை போன்றவை நடைபெறுகின்றன. அதே சமயம் அடையாளம் தெரியாத சமூக விரோதிகளால் இந்த பகுதியில் குடியிருப்பதை சிக்கலாக மாறியுள்ளது. ஏற்கனவே இந்த மதுபான கடை மற்றும் பார்களால் தினந்தோறும் இன்னல்களை சந்தித்து வரும் இந்த பகுதி மக்கள் கூடுதலாக குடியிருப்பை ஒட்டி உள்ள பகுதியில் மணமகள் மன்றம் என சொல்லக்கூடிய 11-11 பார் திறக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அன்னூர் தாலுகா குன்னத்தூர் கிராமம் அண்ணாமலை கார்டனுங்கிற ஏரியாவில் நாங்கள்லாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 150 வீடு இங்கே இருக்குங்க, குடியிருக்கிறோம். நாங்கள் ஆல்ரெடி எங்கள் குடியிருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் 4-5 வருஷமாக ஒரு டாஸ்மார்க் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த 3-4 வருஷமாக பக்கத்தில் ஸ்கூல் இருக்குங்க, காலேஜ் இருக்குது, நிறைய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டோம் இத்தனை வருஷமாக. இப்போ 10ஆவதுக்குங்க 11-11 சொல்லி ஒரு இதே மாதிரி கான்செப்ட் டாஸ்மார்க் ஒன்று இங்கே வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது வருதுங்க. இது இந்த மாதிரி வர்றதுனால நாங்கள் குழந்தைங்கள்லாம் வெளியில் விளையாட முடியலைங்க. நிறைய பேர் அன்டைமில் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்து தண்ணி அடிக்கிற நிலைமை நிறைய இருக்குது. ஆல்ரெடி நிறைய நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சிலர் தான் ரெடி ஆகுது. மேஜராக இங்கே நிறைய பிரச்சனை நடக்குதுங்க. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற ஒயின் ஷாப்னால நிறைய பிரச்சனைங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அது சின்ன குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க. இப்போ வரப்போகிற 11-11 என்னோட வீட்டு பக்கத்துலேயே வருதுங்க. நான் அந்த பக்கம் கிச்சன் டோர் ஓப்பன் பண்ணாலே அவங்களோட பாத்ரூம் தான் இருக்குது. அந்த மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ என் குழந்தைங்கெல்லாம் எப்படி வளருது நாளைக்கு? அந்த பக்கம் வருவாங்க ஜென்ஸுங்க, வீட்டுக்கு முன்னாடி வருவாங்க. நான் எப்போவுமே டோர் க்ளோஸில் தான் பண்ணி வச்சுட்டு இருப்பேங்க. டோர் ஓப்பன்லேயே இருக்காது. ஏன்னா எனக்கு குழந்தைங்க இருக்கிறனால எப்படி வருவாங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் அதை பார்த்து அந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி ஆகும்? அது படிக்கிற குழந்தைங்க, இப்போ தான் படிக்கிறாங்க. அவங்க எப்படி படிப்பாங்க நாளைக்கு? அதுக்காகவே அந்த டோர் மெயினாக டோர் க்ளோஸ் பண்ண அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே சின்ன குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. அவங்க அன்டைமில் வீட்டுக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுட்டே போகிறதும், ரகலை பண்ணுறதும், பாட்டிலெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க, கதவெல்லாம் தட்டுறாங்க. ஸோ அன்டைமில் ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் ஆகுது இந்த ஏரியாவில். ஸோ ஆல்ரெடி ஆப்போசிட்டில் இருக்கிறனாலே இருக்கும்போது இது எங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடியே வரும்போது இனிமே ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும்னு எங்களுக்கு தோணுது. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் 11-11 வருது. பார்த்திங்கன்னா முதலையே இங்கே ஒரு டாஸ்மார்க் இருக்குங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அன்டைத்தில் 2 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நாய் உழைக்கும். என்னடா சவுண்டு கேட்குதுன்னு கதை திறந்து பார்த்தோம்னா 4-5 பேர் சவுண்டு போட்டுட்டு அடிதடி சண்டையாக இருப்பாங்க, பாட்டெல்லாம் விசிறிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா வீட்டில் ஒவ்வொரு சமயம் ஜென்ஸ் இருக்க மாட்டாங்க. நம்ம குழந்தைகள் வச்சுருக்கோம், வயசானவங்களை வச்சுருக்கோங்க. அக்கம் பக்கத்தில் எல்லாம் தள்ளி வீடுகளில் இருக்கனால உடனே கூப்பிட முடியாது. அதனால் அப்போவே முதலே பயமாக இருக்குது. என்னடா இங்கே ஒரு காட்டுக்கெல்லாம் வந்துருக்குறோமோ, என்னடா பாதுகாப்பு இல்லையோன்னு ஒரு மன வருத்தத்தில் இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே 11-11 வரனால இது கண்டிப்பாக பாதுகாப்பு கம்மிங்க. எப்படிங்க ஜன்னல் பின்னாடியே வரையில் எப்படி இருக்க முடியும்? நிம்மதியாக தூங்க முடியுமா? வர முடியுமா? யார் கூப்பிட்டாலும் ஐயோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் கூப்பிட்டாங்கன்னா யார் தட்டுறாங்க நம்ம நினைக்க முடியுமாங்க? அப்போ நம்ம எந்திரிச்சு போக மாட்டோம். இந்த மாதிரி மன உளைச்சல் நிறையா இருக்குது. இந்த மாதிரி 11-11 வரதை தடுக்கணும். அன்டயத்துலிங்க 11 மணி, 12 மணி, 1 மணின்ட்டு இல்லாமல் வெடியும் கூட வெளியே நின்று ரகலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வெளியே வர்றதுக்கு பயந்துக்கிறாங்க லேடிஸ். நாங்கள் இல்லாத போது, நாங்கள் இருக்கிற போதும் நாங்களுமே கதவை திறக்க பயமாக இருக்குது. முந்தா நாள் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சிங்க. ராத்திரி 1 மணிக்கு ஒருத்தர் கதவை தட்டி கடைசிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்குற சூழ்நிலை ஆகிப்போச்சுங்க. இந்த மாதிரி அடிக்கடி அன்டயத்தில் நடந்துட்டு இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அதுக்கு கூட பற்றாக்குறைக்கு இன்னொரு 11-11 கடை பின்னாடியே வீட்டுக்கு தொட்ட மாதிரியே, காம்பவுண்டு தொட்ட மாதிரியே பெரிய காம்பவுண்டு போட்டு இப்போ ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த விதத்தில் கொண்டு போய் விடுன்னு தெரியலிங்க. குழந்தைங்க ஃபேமிலியெல்லாம் வெளியே வரக்க பயந்துக்கிறாங்க. சமூகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அன்டயத்தில். எஸ்பெஷலி இது நீங்கள் சொல்கிறீங்க 11-11, 12-10 தான் கடைங்கிறீங்க டாஸ்மார்க். ஆனால் வெடி வரைக்குமே 12 மணி, 1 மணி, 2 மணிக்குமே குடிச்சிட்டு ரகலை பண்ணிகிட்டு இருக்காங்க, பாட்டில் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வரணுங்க. குடிச்சிட்டு போனால் பரவாயில்லைங்க, வண்டி கொண்டு கூட்டு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி 2-3 ஆக்சிடெண்டெல்லாம் இருக்குங்க. போன வாரத்தில் ஒரு லேடி அடித்து போட்டு போயிட்டாங்க. 8 மணிக்கு 8:30 மணிக்குலேருந்தே குடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ராத்திரி 12 மணிக்குமே ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க. உள்ளே குடிச்சிட்டு வண்டியில் அடிச்சுட்டு 4-5 பேர் சேர்ந்து உள்ளே வண்டியெல்லாம் உளுந்து வண்டியை போட்டு போயிடுறாங்க. கடைசியில் காலையில் எடுத்துகிட்டு போகிற நிலமையே ஆகுதுங்க. இது எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு. இப்போ நைட்டு வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னு வைங்க, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபோன் பண்ணால் நம்ம வண்டி எடுத்து போய் கூப்பிட்டு வர முடியறது இல்லைங்க. நைட்டு பூரா பாட்டிலில் உடச்சி கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்காங்க.
வண்டி நம்ம போகிறது அப்படின்னா அந்த பாட்டில் உடஞ்ச மேலே தான் வண்டி ஏற்றிட்டு போக முடியுங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி என்ன சேர்ந்து குன்னத்தூரில் பஞ்சாயத்தில் ஒரு பிடிஓ கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம். எங்களோட அன்னூர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம். தாசில்தார் அன்னூர் தாசில்தார்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம். கலெக்டருக்கும் நம்ம டாஸ்மார்க்கோட ரீஜனல் ஆஃபீஸ்லேயும் எஸ்பி ஆஃபீஸில் 3லையுமே போய் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். 11-11 மணமகள் மன்றம் வருவதாக சொல்லப்படக்கூடிய நிலத்திற்கு சொந்தமானவர் என கூறி புகார் தெரிவித்த மக்களுக்கு மிரட்டல் விடப்பட்டுள்ளது. நாங்க பேசுறது ரோட்ல, நீங்க எங்க ரோட்ல வீடியோ காட்டுதா? ஓகே, வீடியோ காட்டுதுங்களா உங்களுக்கு? என்ன வீடியோ காமிங்க? வீடியோ காட்டுதா? உங்க பில்டிங் கிடையாது, பில்டிங்கே கிடையாது, ரோட்ல இருந்து பேசிட்டு பில்டிங் குள்ளங்கறீங்க. பில்டிங் ஏங்க கேட்டுக்கு முன்னாடி தாங்க பேசுறீங்க நீங்க கேட்டுக்கு முன்னாடி தாங்க பேசுறீங்க. கேட் ஏங்க ரோடு வந்து 30 அடி 60 அடி ரோடு அது. நீ ரோட்ல போய் இந்த பில்டிங் முன்னாடி ஏன் கூப்பிடுறீங்க பேசுறீங்க பிரஸ் மீட் கொடுக்குறீங்க? எத்தனை பில்டிங் இருக்கு? 1000 பில்டிங் இருக்கு, அங்க கொண்டு கொடுக்க வேண்டியதானே? தெரியல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அங்க கடவுள் உனக்கு யாரு சொன்னா? அங்க கடவுள் உங்களுக்கு யாரு சொன்னது? இல்ல இப்படி பிரச்சனை போன் பண்ணி வரட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுமா? நான் கொடுக்கட்டா போய்? குடி இப்ப போய் குடியா பார்க்கலாம். எனவே அருகில் உள்ள டாஸ்மாக் மற்றும் விதிமீறி செயல்படும் பார் ஆகியவை மூடப்பட வேண்டும். அதே சமயம் புதியதாக வர இருக்கும் 11-11 பாரை திறக்க அனுமதிக்க கூடாது. இதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை.